வெல்கம் டு சுதாஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம இஃபா சிக்கன் செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஒரு பிளேட்ல 3/4 ஸ்பூன் அளவு சால்ட் எடுத்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 3/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாங்க. இது கூட ஒரு ஸ்பூன் தயிர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது போல நல்லா திக்காவே கலந்து எடுத்துக்கிட்டோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. நல்லா பெரிய பீஸாகவே இது போல் போட்டு எடுத்துருக்கோம். சிக்கனில் நல்லா கீரல் போட்டு எடுத்துக்கணும். இது போல் நல்லா மசாலா தடவி எடுத்துக்கலாங்க. இது போல் நல்ல மசாலா சேர்த்த பிறகு 1 மணி நேரம் நல்லா ஊற விட்டுறணுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் ஆயில் சேர்த்துருக்கோங்க. இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் நல்லா பொரிச்சு எடுக்கணுங்க. அப்போதான் உள்ள நல்லா வெந்து வரும். இப்போ நம்ம சாஸ் ரெடி பண்ண போகிறோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 6-7 போல் பூண்டு பல் உரிச்சு வச்சுருந்தோங்க. அதை சேர்த்துக்கிட்டோம். 3 முட்டையோட வெள்ளை பகுதி மட்டும் சேர்த்துக்கிட்டோங்க. சீஸ் சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். 4-5 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. 4 ஸ்பூன் அளவு பால் சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாங்க. இந்த அளவுக்கு நம்ம அடிச்சு எடுத்துக்கிட்டோங்க. இப்போ நமக்கு சிக்கன் ரெடி ஆகிருக்கு பாருங்க. நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதுக்கு மேலே நம்ம சாஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாம்.
லோ ஃப்ளேம்லையே இருக்கட்டும். சாஸ் சேர்த்த பிறகு க்ளோஸ் பண்ணி 2 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேம்லையே ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா நமக்கு ரொம்ப டேஸ்டான சூப்பரான க்ரீமி இஃபா சிக்கன் ரெடி ஆயிருங்க. இப்போ பாருங்க நமக்கு ரெடி ஆயிடுச்சு. எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. ரொம்ப டேஸ்டான சூப்பரான இஃபா சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.